வணக்கங்க. துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு 14th ஜூலை 2015 நடக்க போகிற குரு பயிற்சியோட பலன்கள் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். இந்த குரு பகவான் 14th ஜூலை 2015 11th ஜூலை 2016 வரைக்கும் இருக்கார் சிம்ம ராசியில். இதில் வர ஜனவரி 2016 9th அன்னைக்கு ராகு கேத்து வர பயிற்சிகள் இருக்குது. அப்போது அதோட பலன்களும் குருவோட பலன்களும் சேர்ந்து ஜனவரி 2016 ஜூலை 2016 வரைக்கும் இருக்கும். அது ஒரு விதமான இம்பேக்டு. இப்போது ஜூலை 14th ஜனவரி 9th வரைக்கும் குரு பயிற்சியோட பலன் எப்படி இருக்கும்னு முதல்ல சொல்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்தது எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். இது நாள் வரைக்கும் 10 இடத்துல குரு பகவான் இருந்தார். 10ஆம் இடத்துல குரு இருக்கிறதுங்கிறது நிறையா விரயங்களும் தொல்லைகளும் இருந்தாலும் குரு பகவான் உச்சனாக இருந்ததுனால பல பிரச்சனைகளை சமாளித்து வெற்றிகள் அடையலைனா கூட ஓரளவுக்கு தோல்விகளை சந்திக்காமல் இருக்கிற சில சூழல்களை பார்த்த நீங்கள் 11ஆம் இடத்து குரு அப்படிங்கிறது உங்களுக்கு இழந்த செல்வம், இழந்த புகழ், இழந்த ஸ்டேட்டஸ் இதெல்லாத்தையும் மீட்டு கொடுப்பார். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான். ஏன்னா 11ஆம் இடத்து குருங்கிறது, சார் லாஸ்ட் இயர் எனக்கு அப்ரைசலில் ஐ ஷுட் ஹவ் பீன் ப்ரமோட்டடு, பட் சம்ஹவ் என்னை உள்ளே பூந்து என்னெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்கலாம் இருந்தீங்க பாருங்கள். அதெல்லாம் கிளியர் ஆகி இன் டேர்ம்ஸ் ஆஃப் கெரியர், பிஸ்னஸ் ஆர் இன் ஃபினான்ஷியல் பொசிஷன் கேரண்டீடு குரோத் இருக்கும். கவலையே படாதீங்க. ரெண்டாவது, ஏற்கனவே உங்களுக்கு 7.5 சனியில் கடைசி 2ஆம் இடத்துல இருக்க சனி நடந்துட்டுருக்கார். சுப விரயங்கள் நிறையா கொடுப்பார். சுப விரயங்களாக தான் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து, புகழ் எல்லாமே கொடுக்கக்கூடிய காலங்களாக இந்த ஜூலையிலிருந்து ஜனவரி 2016 வரைக்கும் கண்டிப்பாக இருக்குங்க. நிறையா கடன் தொல்லைகள், ப்ரெஷர்ஸு இதெல்லாம் இருந்தீங்க. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி, அதான் ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா, இழந்த செல்வம், புகழ் எல்லாத்தையும் மீட்டெடுத்து உங்களுக்கு பல யோகங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையாக தான் இந்த ஜூலையிலிருந்து ஜனவரி வரைக்கும் அவர் கொடுப்பார். அது எஜுகேஷனாக இருக்கட்டும், கெரியராக இருக்கட்டும், ஃபேமிலி லைஃபாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், சில பேருக்கு குழந்தைகள் பிறக்கலை அப்படிங்கிறதா இருக்கட்டும், எல்லாம் கிளியர் ஆகி யோகமான காலங்கள் இந்த ஒரு 6 மாதங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அமையுங்க. நோ டவுட். ஒன்று பிரயாணம் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போயிட்டு வர்றதுங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். அதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஜனவரி மாதத்துக்கு அப்புறமா ஜனவரி 9ஆம் தேதி ராகு பகவான் உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்துக்கும் கேத்து பகவான் 5ஆம் இடத்துக்கும் வரார். இந்த 11ஆம் இடத்து குருங்கிறது ரொம்ப விசேஷங்க. ஒரு சாதாரண ஒரு மனிதனை மிகப்பெரிய பொசிஷன் கொண்டு போகக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா அந்த ராகு பகவானுக்கு தான் இருக்குது. அவர் 11ஆம் இடத்துல குருவோட சம்பந்தமானார்னா துலா ராசிக்கு மிகப்பெரிய யோகங்கள் நிச்சயமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா உங்களோட போன ஜென்மத்தை நீங்கள் செஞ்ச புண்ணியங்கள் இருக்குது பாருங்கள், அது எல்லாத்தையும் எடுத்து கொடுக்க போகிறவர் இப்போ இருக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி, இந்த குரு பகவான் தான். அதனால் இந்த வருஷங்கிறது உங்களுக்கு மனுஷனாக பிறந்தவங்களுக்கு சில தொல்லைகள் போகும். ஆனால் அந்த ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குமா இருக்காதாங்கிறது தான் கொஸ்டின். அது நிச்சயமாக உங்களுக்கு இந்த தரம் அமையும். அதனால் இந்த ஒரு வருஷங்கிறது யோகமாக இருக்குங்கிறதுனாலையும் உங்களோட திறமைகள், உழைப்பு, முயற்சி எல்லாத்தையும் மேக்சிமம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நிறையா முன்னேற்றத்தையும் யோகத்தையும் நிச்சயம் பார்ப்பீங்க. இது இந்த துலா ராசிக்கு 11 குரு ப்ளஸ் ராகு கேத்துக்கான ஒரு பொதுவான பலன்கள்ங்க. சில முக்கியமான விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லியானோம் ஒரு ஜோசியராக. ஏற்கனவே நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு கேளுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஜாதகத்தில் நம்பிக்கை இருக்கக்கூடிய, கடவுள் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய, ஆத்மார்த்தமாக இருக்கக்கூடிய எல்லாரும் கண்டிப்பாக நீங்கள் இதை கேட்டு தெரிஞ்சுக்கணும், தெளிவடையணுங்கிறது என்னோட உண்மையான ஆசை. இப்போது துலா ராசி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதாவது 9 கிரகங்களோட
கூட்டு ஆதிக்கத்திலிருந்து வரக்கூடிய விளைவுகள் தான் நம்மளோட வாழ்க்கை. அது சந்தோஷமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் அந்த 9 கிரகத்தோட கூட்டு சக்தி உங்கள் மேலே ஒர்க் ஆகும். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, உங்களோட ஜாதகத்திலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது உங்கள் ஜாதகத்தில் 9 கிரகங்கள் இருக்கும். சூரியன், சந்திரன், செவ்வாயிலிருந்து ராகு கேது வரைக்கும் வேறு வேறு இடங்கள்ல இருப்பாங்க. 12 ராசிகள் இருக்குது. அந்த 12 ராசிகளில் 9 கிரகங்கள் வேறு வேறு இடத்துல இருக்குங்க. மனுஷங்க பிறந்துட்டே இருப்பாங்க. நீங்கள் பிறக்கும் பொழுது அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்தோம்னா எதுவோ அதுதான் உங்கள் ஜாதகம். அதிலிருந்து வரக்கூடிய பலன்கள் தான் முழுமையான பலன்களாக அமையும். சரி, இந்த ராசிங்கிறது என்ன? துலா ராசி. நீங்கள் அப்படின்னா என்ன? இந்த 9 கிரகங்களில் சந்திரன் அப்படிங்கிற ஒரே ஒரு கிரகம் நீங்கள் பிறந்த பொழுது துலாம் அப்படிங்கிற ராசியில் அவர் இருந்தார். அதனால் நீங்கள் துலா ராசின்னு சொல்கிறீங்க. அந்த துலா ராசி அப்படிங்கிறதுக்கு உள்ள சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அதில் ஏதாவது நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தபொழுது நீங்கள் பிறந்திருப்பீங்க. அதனால் நான் துளாராசி, சித்திரை நட்சத்திரம், துளாராசி, சுவாதி நட்சத்திரம், துளாராசி, விசாக நட்சத்திரம் நீங்கள் சொல்வீங்க. இது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, சந்திரன் அப்படிங்கிற ஒரு கிரகத்தோட நிலைமையை வச்சே பார்க்கறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மாத பலன்களாக இருக்கட்டும், குரு பெயர்ச்சி பலன்களாக இருக்கட்டும், சனி பெயர்ச்சி பலன் எதுவாக இருந்தாலுமே அந்த சந்திரனை மட்டுமே வச்சு நம்ம சொல்கிறது. இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் துளாராசிக்கான பலன்கள். இது உங்களோட லைஃப்பில் 35-40% தான் ஒர்க் ஆகும். 100% ஒர்க் ஆகாது. தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று, இந்த உலகத்தில் பிறகுற 12 பேரில் ஒருத்தர் உங்களை மாதிரி துளாராசி. இன்றைக்கி ஒரு 600 கோடி பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அதில் 50 கோடி பேர் உங்களை மாதிரியே துளாராசிக்காரங்க தான். அப்போ எல்லாருக்கும் உங்களை மாதிரி லைஃப் அமையுமானா நிச்சயமாக அமையாது. ராசிங்கிறது சந்திரனை மட்டுமே வச்சு எடுக்கிறது. மீதி 9 கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அதிலிருந்து பலன் சொல்லும்பொழுது ப்ளஸ் இந்த 35-40% சேர்த்து சொல்லும்போது தான் பரிபூர்ணமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, பை காட்ஸ் கிரேஸ் எங்களோட வெப்சைட் yourgoodtime.in இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் வாங்க. இதில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம். அதில் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்துன்னு வரிசையாக சில கொஸ்டின்ஸ் கேட்கும். அதை பொறுமையாக இருந்து நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உலகத்திலேயே முதல் தடவையாக உங்களோட ஒட்டுமொத்த ஜாதகத்துக்கான பலன் இருக்கு இல்லையா, அதை வீடியோவாக நீங்கள் பார்ப்பீங்க. உங்களோட கடந்த கால வாழ்க்கையில் 2007 எப்படி இருந்தது, 2008 எப்படி இருந்தது, 9 எப்படி இருந்தது அப்படின்னு 14-15 வரைக்குமே எப்படி இருந்ததுன்னு ஒரு டோட்டல் அவுட்லைனாக நிச்சயமாக உங்களோட ஜாதகத்துக்கு வீடியோவாக நான் கொடுத்துருப்பேன். அது எப்படி இருக்குன்னு முதல்ல பாருங்கள். ஏன்னா நான் எப்படி ஜோசியம் சொல்லுவேன், எப்படி பலன்கள் சொல்லுவேன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல, அதுக்காக அதை கொடுத்துருக்கேன். பட் அதுலேருந்து நீங்கள் ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, இவர் சொன்னதில் நமக்கு 85% அக்யூரேசிப்பா, 90% கரெக்டுன்றதுக்காக அதை சொல்லியிருக்கேன். பட் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஃப்யூச்சர், என்னோட 2016 எப்படி இருக்கும், என் கரியர் எப்படி இருக்கும், எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும், எனக்கு எப்போ எஜுகேஷன் நல்லபடியாக இருக்கும், எனக்கு எப்போ குழந்தைகள் பிறக்கும், எப்போ நான் வீடு வாங்க, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான லைஃப்பில் ஆம்பிஷன்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதுக்கு எங்களோட வெப்சைட்டில் அதுக்கான சர்வீசஸ் வச்சுருக்கோம். அது உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து பார்த்துக்கலாம். பட் இதை டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களோட பாஸ்டோட ப்ரெடிக்ஷன்ஸ் வீடியோவில் எப்படி இருக்குன்றது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் தெளிவு வர்றது தான் ஒரு நியாயமான விஷயமாக நான் நினைக்கிறேன். அடுத்தது, ஒவ்வொருத்தரோட ஜாதகத்திலையுமே இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒவ்வொருத்தரோட ஜாதகத்திலையுமே யோகங்களும் இருக்கும், தோஷங்களும் இருக்கும். அது யாராக இருந்தாலும் தோஷங்கள் ஒர்க் ஆகும் பொழுது நமக்கு நேரம் சரியில்லை, கஷ்டப்படுறோம் அப்படின்றது தான் உண்மை. ஸோ என்ன மாதிரி ஜோதிடர்கள் உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விதியை படித்து எப்படி நடக்கும்னு சொல்ல முடியுமே தவிர உங்களோட விதியை மாற்றக்கூடிய சக்தி என்னை போன்ற ஜோதிடர்களுக்கோ எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் கிடையாது. இதை மாற்றக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா அந்த கடவுள் ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்குது. நம்ம இந்து சாஸ்திரத்தில் மட்டும்தான். என்ன இவன் சப்ஜெக்ட் விட்டு வேறு ஏதோ கோவில் இதுன்னு பேசிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்மளோட ஜோதிடம், கோவில், ஆன்மீகம், தெய்வம் எல்லாமே ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது தெரியணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். நம்ம இந்து சாஸ்திரத்தில் தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஏகப்பட்ட தெய்வங்கள்.
சிவன், பிள்ளையார், முருகன், அம்பாள், ஆஞ்சநேயர், தட்சிணாமூர்த்தி, எவ்வளோ தெய்வங்கள் இல்லையா? ஏன் இவ்வளோ தெய்வங்கள் நம்மளதுல மட்டும் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம யோசிச்சு தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. ஏன்னா ஒரு தெளிவில்லாத ஒரு விஷயங்களில் போகிறதுங்கிறது நமக்கு பரிபூர்ண உண்மையை கொடுக்காதுங்கிற எண்ணத்தினால நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். எப்படி உங்களுக்கு நீங்கள் துலா ராசி இந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறீங்களோ, நமக்கு இருக்கக்கூடிய பல தெய்வங்கள் எல்லாருக்குமே ராசி, நட்சத்திரம், ஜாதகம் உண்டுங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் பெருமாள் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஏன்னா அது ரொம்ப ஈஸியாக புரிய வைக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அந்த பெருமாளே ஒரு பெருமாளாக இருக்காரா பாருங்களேன். இல்லையே. திருப்பதியில் போனால் ஸ்ரீனிவாச பெருமாள் அப்படிங்கிறோம், சென்னையில் பார்த்தசாரதி பெருமாள் அப்படிங்கிறோம், ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாத பெருமாள்னு சொல்கிறோம், திருவனந்தபுரத்தில் அனந்த பத்மநாராயண சுவாமின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல பெருமாள் தான் வேறு வேறு பேர் கொண்டு வேறு வேறு ரூபங்களில் வேறு வேறு நிலைமைகளில் அவர் இருக்கார். ஏன் அப்படி வைக்கணும் இல்லையா? ஏன்னா எப்படி உங்களுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கோ அதே மாதிரி பெருமாளுக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்குது. அவரோட நட்சத்திரம் என்னன்னா சிரவணம், அதாவது திருவோணம். எல்லா பெருமாளும் அப்போ திருவோண நட்சத்திரமாக தானே இருக்கணும் எல்லா கோவில்கள்லையும். ஏன்னா எல்லா இடத்துலையும் பெருமாள் தானே இருக்கார். பெருமாள் கோவில்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உண்மையாக எல்லா கோவிலில் இருக்க பெருமாளும் திருவோணம் கிடையாது. ஸ்ரீரங்கத்தில் போய் கேட்டு பாருங்க, திருவோணமா பெருமாள்னு இல்லை, ரேவதின்னு சொல்லுவாள். காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற வரதராஜ பெருமாள் கோவில் இருக்குது. அங்கே போய் பாருங்க, அவர் ஹஸ்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நரசிம்மர் அவோபிலம் அங்கே போய் பாருங்க, அவர் சுவாதி நட்சத்திரம், துளாராசின்னு சொல்லுவாங்க. ஏன் ஒரே பெருமாள் வேற வேற ரூபங்களில் வேற வேற நட்சத்திரத்தில் இருக்கார்? ஏன்னா மனுஷங்க வேற வேற நேரங்களில் பிறந்து வேற வேற கஷ்டங்கள் வேற வேற கிரக ரீதியாக அமையும். அதுக்கு தோஷங்கள் ஒர்க் ஆகும்போது அவன் கஷ்டங்கள் வருங்கிற முன்னோர்கள் எப்பவே தெரிஞ்சுட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போது உங்களோட ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அதில் 12 பாக்ஸ் இருக்கும். ராசி அப்படின்ற சக்கரத்துக்குள்ளே 12 பாக்ஸ் இருக்கும். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா புரியும். அதில் 9 கிரகங்கள் வேறு வேறு இடங்கள்ல இருக்கும். அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அது என்னன்றது புரியாமல் இருக்கலாம், அதை பற்றி இல்லை. பட் அதை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஐடியா கிடைக்குங்கிறதுனால நான் சொல்ல வரேன். என்னென்னா அந்த 12 ராசிகளுக்குள்ள 9 கிரகங்களும் வேறு வேறு ஸ்பீடில் சுற்றின்னு வந்துட்டே இருக்குது. இன்றைக்கி நேற்றுக்கு வரல, பல லட்சம் பல கோடி யுகங்களாவது வந்துட்டு இருக்கு. மனுஷங்க பிறந்துட்டே இருக்கும். அப்போ நீங்கள் பிறந்த பொழுது அந்த 12 ராசிகளில் எந்தெந்த கிரகம் இருந்ததோ அது அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்தோம்னா அதுதான் உங்களோட ஜாதகம். அதிலிருந்து தான் என்னை போன்ற ஜோதிடர்கள் உங்களுக்கு இப்போ சுக்கிரதசை நடக்கிறது, குருதசை நடக்கிறது, குரு இங்கே இருக்கார், சனி இங்கே இருக்காருன்னு பலன் சொல்லி நான் உட்காந்துருக்கோம். ஓகே, அப்போ உங்கள் ஜாதகம் மாதிரியே, ஏன்னா என்ன இருந்தாலும் அந்த 9 கிரகமும் அந்த 12 ராசிக்குள்ள தானே சுற்றின்னு இருக்கு. அப்போது உங்கள் ஜாதகம் மாதிரியே ஒரு ஜாதகம் முன்னாடி ரிப்பீட் ஆகிருக்கும்ல. ஒரு 2000 இயர்ஸ் வச்சுக்கோங்க, இல்லை 3000 இயர்ஸ் வச்சுக்கோங்க, வந்திருக்கும்ல. அப்போ அவங்க யார்? அவங்களுக்கும் என்ன பலனோ அதே பலன் தானே உங்களுக்கும் நடக்க போகிறது இல்லையா? அப்போ அன்னைக்கு இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன மாதிரி ஜோசியர் அன்னைக்கு இருந்திருப்பாரு இல்லையோ, அந்த ஜோசியர் தான் நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடிய மகரிஷிகள், அகஸ்தியர், பராசரர், பராமீரர் அப்படின்னு சொல்லக்கூடிய மகரிஷிகள் வாழ்ந்த காலங்கள். அவங்களாம் தெய்வாம்சம் பொருந்தியவர்கள், ஞானம் அதிகமாக இருக்கக்கூடிய, அவங்களாம் சொன்னதெல்லாம் படித்து தானே என்ன மாதிரி ஜோசியர்களாக சொல்லிடுவோம். நம்ம என்ன புதுசாக கண்டுபிடிக்கிறோம்? ஒன்றும் கண்டுபிடிக்கவே முடியாது. அவங்க கண்டுபிடிச்சதை மீறி நம்ம ஒன்றுமே கிடையாது. தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓ இந்த ஜாதகத்துக்கு இந்த கிரகம் இந்த இடத்துல இருக்குது, அப்போது இந்த நேரங்களில் இந்த மாதிரி ட்ரபிள் இருக்கும், அப்போ என்ன பண்ணணும்னா இவருக்கு பெருமாள் கோவில் தான் சரியாக வரும். அப்போ நீ என்ன பண்ணு, ஒரு பெருமாள் கோவிலை இந்த நட்சத்திரம் வர அன்னைக்கு பிரதிஷ்டை பண்ணுன்னு சொல்லுவார். அப்படி பிரதிஷ்டை பண்ணது தான் ஒரு பெருமாள் கோவில். அது ரேவதியாக இருக்கலாம், அது அஸ்தமாக இருக்கலாம், அது சுவாத்தியாக இருக்கலாம். அந்த நட்சத்திரம் வருது பாருங்க, அதை பேஸ் பண்ணி தான் அந்த பெருமாளோட ஹைட்டு, கர்ப்பகிரகம் இருக்கு பாருங்க, லெங்க்த்து, விட்த்து எல்லாமே அதை பொறுத்து தான் அமையும். அதனால தான் எல்லா பெருமாள் கோயிலும் ஸ்டாண்டர்டு சைஸ் கிடையாது பாருங்க. 10க்கு 10 அப்படின்லாம் கிடையாது. ஒன்று பெரிய கர்ப்பகிரகமாக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கும், ஒன்று பெருமாள் ரொம்ப ஹைட்டாக இருப்பார், ஒன்று சின்னதாக இருப்பார். எவ்வளோ டிஃப்ரென்சஸ் பார்க்குறோம்
இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் முட்டாள்கள் கிடையாது. அவர்கள் நம்மளோட ஜாதகத்துக்கு இருக்கக்கூடிய தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இத்தனை கோவில்களுமே, இத்தனை 1000 கோவில்களுமே. ஆனால் இன்னைக்கு நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒவ்வொரு ஜாதகத்துக்கு ஒரு கோவில்ங்கிறது நமக்கு தெரியாமல் போய் ஏதோ இன்னைக்கு நமக்கு 7.5 சனி நடக்கிறது. இப்போ உங்களில் பல பேர் நான் சொல்கிறேனே போயிருப்பீங்க. துளாராசி 7.5 சனி அப்படின்னா எல்லாரும் போகிற முதல்ல இடம் எதுனா திருநள்ளாறு. எத்தனை பேர் நீங்கள் போயிருப்பீங்க? நீங்களே யோசிச்சு பாருங்க. அத்தனை பேருக்குமே பரிபூர்ணமான பலன் வந்துதா? எல்லாரும் பக்தியோடு தான் போகிறோம். எல்லாரும் வேலையை விட்டுட்டு டைம் செலவு பண்ணிட்டு எல்லாம் அங்கே போய் தான் பண்ணிட்டு இருக்கோம். பரிபூர்ணமான பலன் வருதா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாது. அதுக்காக அந்த கோவில் தப்புன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. சனிக்குன்னோ குருக்குன்னோ ராகுன்ற ஒரு கிரகத்துக்குன்னோ அந்த முன்னோர்கள் ஒரு கோவில் கட்டவே இல்லை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உங்களோட ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரியான கோவில்கள் கட்டியிருப்பாங்க. அது எது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே நீங்கள் வழிபட்டு அந்த கடவுளை நீங்கள் மனசார வழிபட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிறத கண்டிப்பாக அந்த கடவுள் கொடுப்பார். அவர் சிவனாக இருக்கலாம், முருகனாக இருக்கலாம், பிள்ளையாராக இருக்கலாம், பெருமாளாக இருக்கலாம், யாராவனா இருக்கலாம். அது உங்கள் ஜாதத்துக்கு எதுன்றதை மட்டும் தயவு செஞ்சு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுன்னு அந்த இடத்துக்கு போயிட்டு வந்து பாருங்கள். நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் யோகத்தையும் எல்லா வளங்களையும் நீங்கள் பெறுவீங்க. அது எப்படிங்கிறத முதல்ல என் வெப்சைட்டுக்கு வாங்க. அதுக்கப்புறமா அதை நீங்கள் என்னை பார்த்தோ இல்லை என்னோடய சர்வீசஸ் எடுத்தோ நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தோம்னா தான் நமக்கு எல்லா யோகங்களும் இருக்கும். நம்மில் பலர் அந்த கோவில் போகிறோம், சனிக்கு 7.5 சனிப்பா திருநள்ளாறு போனால் போயிட்டு வருவோம், பலனே வராது. உடனே என்ன பண்ணுவோம்? சரி வேற ஒரு ஜோசியரை பார்ப்போம், அவன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம்னு போவோம். அவர் வேற ஒரு கோவில் சொல்லுவார், சரியாக வரல. அப்புறம் என்ன ஆகும்? இன்னொருத்தர் நம்ம இப்போ இந்த ஜாதகத்தை இப்போ சனி தேசம் நடக்கிறது, அப்போ சனியை ஆக்டிவேட் பண்ணணுன்னா நீங்கள் நீலக்கல் போட்டுக்கணும், ராகுவை டீஆக்டிவேட் பண்ணணுன்னா நீங்கள் கோமேதகம் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா கற்களுக்குமே கண்டிப்பாக சக்தி உண்டு, இல்லைன்னு கிடையாது. என்ன கூட எடுத்துக்கோங்க, நானும் போட்டுருக்கேன். ஆனால் இது முக்கியமா கடவுள் முக்கியமா அப்படின்னா அதை விட மிஞ்சின சக்தி ஒன்றுமே கிடையாது. இதுக்கு பலன் உண்டு, அடுத்த லெவல். அதுக்கு அடுத்தது தான் நியூமராலஜி, அந்த நேம் சேஞ்சஸ் எல்லாமே. எப்படின்னா மனுஷனுக்கு மூளை முக்கியமா இல்லை விரல் முக்கியமா அப்படின்னா மூளை தானே முக்கியம். அதே மூளை மாதிரி தான் கடவுள். இந்த விரல் போன்ற விஷயங்கள் தான் அடுத்த அலைடு சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே. ஸோ அது எதுன்னு தெரிஞ்சு நீங்கள் தயவு செஞ்சு வழிபட்டு எல்லா வளங்களும் பெறணும்னு நான் ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம்.